உள்ள எதிர்க்கட்சிகளே வைக்காத விமர்சனத்தை பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட விவகாரத்துல தமிழ்நாடு அரசு மேல விசிக தலைவர் திருமாவளவன் வச்சிருக்கிறது பேசுபொருளாக இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள்ல திமுக கூட்டணியில இருந்தாலும் எதிர்நிலைப்பாட்டை விசிக எடுக்கிறது அவங்களோட கொள்கை சார்ந்த விஷயம்னு சொல்லப்பட்டாலும் அவங்களோட நகர்வுகளுக்கு பின்னாடி உள்ள அரசியலையும் உற்று நோக்க வேண்டியிருக்கு. விழுப்புரம், சிதம்பரம்னு குறைவான தொகுதிகளே தராங்கன்னு விமர்சனங்களை சந்திச்சாலும் திமுக கூட்டணியை விட்டு விலகாம இருக்கிற விசிக இப்போ அரசு விமர்சிக்கிறதோட பின்னணியையும் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு விஷயங்களில் நிலைப்பாட்டை மாற்றுகிறதா விசிக? 2026 மாற்று திட்டங்களை வைத்திருக்கிறதா விசிக? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமீப காலமா திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு மேல விமர்சனங்களை முன்வைக்கிறதும் போராட்டங்களை முன்னெடுக்கிறதையும் பார்க்க முடியுது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட விவகாரத்துல எதிர்க்கட்சிகளை விட காட்டமான விமர்சனத்தை விசிக தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு. கொலை நடந்த 24 மணி நேரத்திற்குள்ள 8 பேரை கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சரே சொன்ன நிலையில இந்த 8 பேரும் உண்மையான குற்றவாளிகள் இல்ல, உண்மையான குற்றவாளிகளை தேடி கைது பண்றதுல தான் காவல்துறை மீதான நம்பிக்கையே இருக்குன்னு பேசியிருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன். இந்த விஷயம் மட்டுமில்லாம கள்ளக்குறிச்சி விசச்சாராய விஷயத்துல எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறத தாண்டி விசிக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக மூடணும்னு போராட்டம் நடத்தியதும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திமுகவுக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்துச்சு. திமுக கூட்டணி கட்சிகள் முன்னெடுக்க தயங்குற சில விஷயங்களை விசிக கையில் எடுக்கிறது ஒருவேளை திமுக கூட்டணி இல்லாம வேற ஆப்ஷனை விசிக யோசிக்கிறதோ அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில கூடுதலா தொகுதிகளை வாங்கணும்னு விடாப்பிடியா இருந்த விசிக கடைசியில 2019 வாங்கின அதே 2 இடங்களை வாங்கி போட்டியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம போன முறை உதயசூரியன் சின்னத்துல நின்ன ரவிக்குமார் இந்த முறை பானை சின்னத்திலேயே போட்டியிட்டாரு. அதனால நாடாளுமன்றத்துல விசிகவோட பிரதிநிதித்துவம் 2ன்னு மாறியிருக்கு. 2026 தேர்தலில் மறுபடியும் திமுக கிட்ட தொகுதி பங்கீட்டுல சமரசம் ஆகிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காராம் திருமாவளவன். அதுக்காக தான் தமிழ்நாட்டுல பாதிப்பை ஏற்படுத்துற விஷயங்கள்ல எதிர்ப்பை பதிவு பண்றாருன்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் மட்டுமில்லாம 2026ல அரசியலுக்கு வரதா சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் விஜய்க்கு திமுக கூட்டணி சார்பில் யாருமே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாத நிலையில நீங்க நினைச்சதுல வெற்றி அடைவீங்கன்னு திருமாவளவன் வாழ்த்து தெரிவிச்சதும் அதுக்கு விஜயோட நன்றியும் கவனம் பெற்றிருக்கு. இது 2026ல சீமான், விஜய், திருமானு ஒரு காம்போ உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கும் வலு சேர்த்திருக்கு. இதை தாண்டி திமுக கூட்டணியில இரட்டை இலக்கத்துல தொகுதிகளை வாங்கணும், இல்லைன்னா பாஜக எதிர்ப்பை வலுவா கையில் எடுத்தா அதிமுக பக்கம் பிற திட்டமும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி பல கணக்குகள் முன்வைக்கப்பட்டாலும் திமுக கூட்டணி தான் கொள்கை அளவுல பெஸ்ட்னு முதல் சாய்ஸா விசிக வச்சிருக்கு. ஆனா அவங்க கிட்ட சமரசம் இல்லாம தொகுதிகளை வாங்கவே சமரசம் இல்லாம விமர்சனங்களை விசிக முன்வைக்கிறதா சொல்லப்படுது. பல ஆப்ஷன்களோட 2026 தேர்தலை நோக்கி நகரும் விசிகவுக்கு எது பெஸ்ட் சாய்ஸ்ங்கிறத அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளே முடிவு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.